அனைவருக்கும் வணக்கம். செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீரத்தின் முகவரி வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் 262வது பிறந்த நாளான இன்று ஜனவரி 3 அவருடைய வரலாறு சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன். ஆங்கிலம் மோகத்தில் தமிழ் மரபுகளையும் பண்பாடுகளையும் மறந்து போன இன்றைய குழந்தைகளுக்கு இவரை தெரியுமா? இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த வீரன். வெள்ளையனே உங்களுக்கு ஒரு காசும் தரமாட்டோம் என்று கர்ச்சித்த வீரபாண்டிய கட்டபொம்மன். தமிழ் மண்ணை காத்தவன். இந்த பெயரை கேட்கும்போதே உன் கை சிலிர்த்து நின்றால் நீ வீரத்தமிழன். செந்தில் வடிவேலனை தினமும் போற்றி தொழுதவன். தஞ்சமென்று வந்தவரை தாங்கும் தரணியாளன். தானம் வேண்டில் தானம் தருகிறேன், தர்மம் வேண்டில் தர்மம் தருகிறேன். வானம் இடிந்து விழுந்து விடேன் எனினும் உனக்கு வரி தந்து வணங்கேன். வானம் மழையை பொழியுதடா, நிலத்தில் பயிர் விளையுதடா, உனக்கு வரி கொடுப்பது ஏனோ என்று வெள்ளையனுக்கு எடுத்து கூறி தமிழ் வீரத்தை தரணிக்கே எடுத்து சொன்னவன். கெஞ்சு வாழும் வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட விரும்பாதவன். 8 திசைக்கும் புகழ் பெற்றவன் நம் வீரபாண்டிய கட்டபொம்மன். வந்தோம் போனோம் என்பதில் பொருள் என்பது ஏது? வாழ்வோமாய் இவரை போல் என்பதுதான் வரலாறு. வந்து போன மனிதர்களிடையே மனதில் நின்று போன மனிதர்களை மட்டுமே வரலாறு கூறும். வீரத்தமிழர் மரபில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்றில் அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு அலங்காரமும் கூட. தமிழா, வீரன் பிறந்த இந்த நாளில் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். வீரன்தான் உன் சாரம் கால்களை விரைத்து நிமிர்ந்து எழுந்து இமைகளை விரித்து செத்த பொறுத்து செத்த பாம்பை விடுத்து பார்வையை திருப்பி பயத்தை விரட்டி மௌனத்தை விலக்கி துணிவை துணைகிண்டு ரவித்திரம் பழகுவோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளான இன்று அவருடைய வரலாற்றை நான் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம குழந்தைகளுக்கும் பெற்றோர்களாகிய நம்ம தமிழர் பண்பாடு வரலாறு வீரர்களை பற்றியும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே நம்மளும் அந்த மாதிரியே படிச்சுட்டு வந்திருப்போம். நம்ம குழந்தைகளுக்கு இதவே சொல்லி போர் அடிக்கக்கூடாதுன்னு சிலர் நினைக்கலாம். அது முற்றிலும் தவறு. நம்மளோட தமிழ் மரபுகளை பண்பாடுகளை நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்து சொல்லணும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.